வணக்கம். என்னுடைய பெயர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் பையர். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னாச்சுன்னா, இன்ஸ்டிடியூஷன் எப்படி ட்ரேடிங் பண்றாங்க? எப்படி வந்து லாபத்த எடுக்குறாங்க? அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். அவங்கள வந்து ஸ்மார்ட் மனின்னு கூட சொல்லுவாங்க. இப்ப நம்ம நேரா அதுக்குள்ள போயிடுவோம். இப்ப நான் உங்களுக்கு வந்து 2 ஒரு ஃபர்ஸ்ட்டு அல்காரிதம் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆளுங்க உட்காந்துட்டு மானிட்டர் முன்னாடி உட்காந்து ஆர்டர் போட்டுட்டுலாம் வந்து எஃப்ஐஎஸ் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து பண்றதில்ல. அவங்க வந்து எல்லாமே வந்து புரோகிராம்டு. அவங்களுடைய ட்ரேடிங் எல்லாமே வந்து புரோகிராம்டு. அவங்க தான் வந்து அத வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. அந்த கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து அத எக்ஸிக்யூட் பண்ணும். அதனுடைய லாஜிக் அப்படின்றது என்ன அப்படின்னாச்சுன்னா, 2 ஜோன் இருக்கும். ஒண்ணு வந்து சப்ளை ஜோனு, இன்னொன்னு வந்துட்டு டிமாண்ட் ஜோன். இந்த பிரைஸ் மூவ்மெண்ட்ட பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த சப்ளை ஜோனுக்கும், பிரைஸ் ஜோன் டிமாண்ட் ஜோனுக்கும் இடையில வந்து பிரைஸ் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். இப்ப நான் ஒரு சிம்பிளான ஒரு படம் போட்டு அத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த இத வந்து போடுறேன். கலர சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. இது வந்து என்னன்னு சொல்லப் போறோம் அப்படின்னாச்சுன்னா, பியரிஷ் பியரிஷ் ஓபி. ஓபி அப்படின்னாச்சுன்னா என்னன்னா ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்னே இது. இத வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாச்சுன்னா, சப்ளை ஜோன். சரிங்களா? இப்ப கீழ கீழ இன்னொரு இதனுடைய கலர வந்து நான் கிரீனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். இதுல வந்து என்ன ட்ரெண்ட்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டிமாண்ட் ஜோன். ஓகே. இப்ப இந்த மாரி வந்து 2 ஜோன் மேல வந்து பீரிஷ் ஆர்டர் பிளாக், ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த ஜோன் என்ன அப்படின்னாச்சுன்னா, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, செல் ஆர்டர் வந்து இன்ஸ்டிடியூஷன் நம்ம ரீட்டெயிலர்ஸ் கிடையாது. இன்ஸ்டிடியூஷன் பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள். இந்த பங்கு சந்தையில வந்து நம்ம மார்க்கெட் மூவர்ஸ்ன்னுவாங்க. அவங்க தான் வந்து மார்க்கெட்டே நகர்த்துறது. அது மார்க்கெட் ஏறுனாலும், இறங்குனாலும் அதுக்கு முழு காரணமும் வந்து அவங்க தான். நம்மலாம் பண்ற ட்ரேடிங்லாம் ஒரு இதே கிடையாது. ஒரு பெரிய ஒரு திமிங்கலத்துக்கு முன்னாடி நம்ம சின்னோண்டு ஒரு குட்டி குட்டி மீன் மாரி தான். ஸோ அந்த மாரி பெரிய பெரிய அமௌண்ட்ல அவங்க வந்துட்டு பையிங், செல்லிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பியரிஷ் ஆர்டர் பிளாக் அல்லது சப்ளை ஜோன் அப்படின்றது என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த ஏரியால பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இது வந்து ஒரு பிரைஸ் ரேஞ்ச். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு, இப்ப இன்னைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒரு 22,000 நிஃப்டிய நான் சொல்றேன். நிஃப்டி 50 22,500லேருந்து ஒரு 22,600 வரைக்கும் ஒரு ஒரு 100 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாரி இல்ல ஒரு 50 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுல இருக்கிற ஒரு ஜோன். இங்க பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, நெறைய செல் ஆர்டர்ஸ் வந்து செல் ஆர்டர் நெறைய செல் ஆர்டர வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு போட்டு வச்சுட்டுருப்பாங்க. ஸோ அந்த பிரைஸ் வந்து அங்க போறப்ப, அ அந்த அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் அதுக்கு மேல மூவ் ஆகவே விடமாட்டாங்க. அதுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா வந்து அந்த அந்த ஜோன் வந்து இருக்கும். அந்த ஜோன தாண்டி வந்து பிரைஸ் வந்து மேல ஏறாது. ஸோ இது வந்து இந்த புல்லிஷ் அப்படின்றது வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்றது என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த ஜோனும் வந்து அவங்களுடைய ஜோன் தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பை ஆர்டரா இருக்கும் அவங்களுக்கு. அப்ப எவ்வளோ அந்த அந்த எவ்வளோ தான் நம்ம சேல் பண்ணாலும், அந்த லெவல்லயே அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. பிரைஸ் அதுக்கு கீழ வந்துட்டு இறங்க விட மாட்டாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாவும் இருக்கும்.
ஸோ அது எப்படி அப்படின்னாச்சுன்னா, இப்ப இந்த பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி போகும் அப்படின்னாச்சுன்னா, நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இங்க இருந்து இப்போ சப்போஸ் பிரைஸ் வந்து இங்க இருக்கு அப்படின்னு வச்சீங்கன்னா, இங்க இருந்து இப்படியே இறங்கும் பிரைஸ். இப்படியே இறங்கி இங்க வரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் பிரைஸ் இங்க வந்து ஏறும். அப்புறம் அங்கருந்து ஏறும். அப்புறம் திருப்பி ஏறும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அப்ப இந்த இந்த இதுதான் வந்து அல்காரிதம் அப்படின்றது. இந்த அடிப்படையில தான் வந்து இந்த இப்ப அல்கோ ட்ரேடிங் வந்து நடக்கும். அதான் வந்து அது மேல இருந்து அப்படியே கீழ வந்து இறங்கிட்டே இருக்கும். டக் டக் டக்ன்ட்டு. அப்புறமா வந்துட்டு கீழ இருந்து மேல ஏறும். ஸோ இந்த இந்த மாரி தான் நடக்கும். அப்போ வந்து இது 2 ஜூன் வந்து இருக்கும். நல்லா இது பண்ணிக்கங்க. என்ன ஜூன் அப்டின்னாச்சுன்னா, இருங்க இத வந்து இது பண்ணிர்றேன். இப்ப இது என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த 2 ஜோனையும் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்டின்னாச்சுன்னா, இப்ப நானு இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிரைஸ் வந்து இங்க இருக்கிறப்ப, நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்டின்னாச்சுன்னா, செல் ஆர்டர் வந்து போடலாம். அல்லது புட் ஆப்ஷன் வந்து நீங்க வாங்கலாம். வாங்கணும் பிரைஸ் அப்டியே இறங்கும். இறங்கி இங்க வந்த உடனே நீங்க புட் ஆப்ஷன எக்ஸிட் ஆயிரும். அடுத்தது வந்து இங்கருந்து இங்க மேல ஏறும். அப்ப வந்து கால் ஆப்ஷன். அடுத்தது வந்து புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன். இது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். இதுவே வந்து இதா இருந்தீங்கன்னா, நீங்க இங்க வந்து ஷார்ட் பொசிஷன் இங்க எடுக்கலாம். இங்க வந்து ஷார்ட் பொசிஷன்லருந்து எக்ஸிட் ஆயிட்டு லாங் பொசிஷன் பண்ணலாம். இங்க வந்து போலாம். ஆனா, இதுல என்ன ஒரு சிக்கல் அப்டின்னாச்சுன்னா, நம்ம ஃபேஸ் பண்றது, இது எப்படி இருக்கும் ரியல் லைஃப்ல? இந்த ஜோன வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இது எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது? அப்படின்றது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் அது. ஸோ ஓகே. இப்போ இந்த ஜூன் வந்து எத பேஸ் பண்ணி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க? ஏன் இந்த லெவல்லயே அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க? ஏன் இந்த லெவல்ல வந்து அவங்க விக்கிறாங்க? அப்படின்றப்ப, இது வந்து அவங்களுடைய ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப பெருசு. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு கம்பெனிய பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு உண்டு. ஸோ இ இ இந்த இந்தியன் மார்க்கெட்டு இதனுடைய இது என்ன? பிஇ ரேஷியோ என்ன? இது எல்லாத்தையுமே அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்ல குளோபல் இது. 2வது அவங்க இந்த எஃப்ஐஸ் வந்து இன்னைக்கு வந்து இங்க இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாக்லாம் ரொம்ப ஹை ரேட்டுக்கு ஏறிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, டக்குனு வித்துட்டு, லோ ரேட்ல இருக்க அடுத்த மார்க்கெட்ல போயிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அங்க ஏறி போச்சுன்னா, அங்க இருந்து வித்துட்டு திருப்பி நம்மட்ட வருவாங்க. இந்த மாரி வேர்ல்டு ஃபுல்லா அவங்க வந்து எந்த மார்க்கெட் அவங்களுக்கு சாதகமா இருக்கோ, அந்த மார்க்கெட்டுக்குலாம் அவங்க வந்து போவாங்க. இப்ப நம்ம வந்து கரண்ட்டா இப்போ கொஞ்ச நாளா வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வந்து அவங்க செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிஇ ரேஷியோ வந்துட்டு 24 கிட்ட போயிடுச்சு. இப்ப வந்து அத கொண்டு வந்து கிட்டத்தட்ட 20 கிட்ட நிறுத்தியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல லேட்டஸ்ட் இது. ஸோ இது வந்து இன்னும் வந்துட்டு 18க்கு 18 வரைக்கும் வரலாம். 18 வரைக்கும் வர்றது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ தான் அது. 18க்கு வந்துருச்சுன்னா, திருப்பி வந்து அது திருப்பி புல்லிஷ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 18 வரப்ப பிஇ ரேஷியோ 18 வரப்ப நிஃப்டி 15 உடைய பிஇ ரேஷியோ 18 வரப்ப, நம்மளுடைய நிஃப்டியினுடைய பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 21,000 அந்த ரேஞ்சுல வரும். 22 டூ 21,000. ஸோ, அதனால வந்து ஃபர்தர் ஃபால் வந்துட்டு 21, 22 இதுவரைக்கும் போலாம் அப்படின்றது இருக்கு. இன் கேஸ் அதையும் கீழ இறங்கிச்சு அப்படின்னுச்சுன்னா 19,000 வரைக்கும் அது வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அத விட்டுருவோம். ஸோ, இப்ப வந்து நம்ம வந்து இத வந்து ரியல் இதுல வந்துட்டு நம்ம எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றத வந்து நம்ம இப்ப வந்துட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி. இப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக போட்டேன். இத வந்து நானு டெலீட் பண்ணிடுறேன் இத. டெலீட் பண்ணிட்டு ரியல் மார்க்கெட்ல வந்துட்டு அது வந்து எப்படி இது பண்றதுன்றத பார்ப்போம். டெலீட் பண்ணிடுவோம் அத. பண்ணிட்டேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நானு இந்த இது ஸ்ட்ரைட்ல வெர்டிகல் லைன் போடுறேன் நானு உங்களுக்கு. காட்டுறேன் அத. பாருங்க. இது நான் ஒரு வெர்டிகல் லைன் போடுறேன். இந்த லைனு இதுலருந்து இது வரைக்கும். ஸோ இந்த லைனுக்கு அப்புறமா இந்த இது எல்லாமே இந்த 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 லைனுக்கு அப்புறமா இந்த ரெட் லைன்ல இருந்து இதுவரைக்கும் உள்ள போறது எல்லாமே இது வந்து அதாவது வந்து 27ஆம் தேதி நடந்த ட்ரேடிங் இது. இது 27ஆம் தேதியினுடைய நிஃப்டி 50னுடைய 5 மினிட் சார்ட்.
ஸோ இது வந்து நடந்து முடிஞ்ச சார்ட். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு மார்க் பண்றது? இந்த ஜோன வந்து எப்படி மார்க் பண்றது? அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இது வந்து நாளைக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத வந்துட்டு, நீங்க வந்துட்டு வ நாளைக்கு ரியலாவே வந்து இதுல வந்து பார்க்கலாம் நீங்க. இது எடுத்துறேன் நானு. ம். ஓகே. ஓகே. இப்ப இன்னைக்கு வந்து எங்க பாருங்க, இன்னைக்கு காலையில வந்துட்டு நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனது வந்து இந்த லெவல்ல வந்து இங்க வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது எந்த இதுல ஓப்பன் ஆயிருக்கு? 22,585 22,585ல வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி அது வந்து டவுனுக்கு போயிருக்கு. அது டவுன்ல போயிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சர சர சரன்னு கீழ இறங்கி, எது வரைக்கும் வந்திருக்கு? லோ 22,526 வரைக்கும் வந்துட்டு திருப்பி ஒரு அப் போயிருக்கு. அதுக்கப்புறம் அங்கருந்து கீழ இறங்கியிருக்கு. இறங்கி அப்புறமா ஒரு ரேஞ்ச் பவுண்டாவே சொல்லப்போனா இதுலருந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாவே போயிட்டு, குளோசிங் டைம்ல வந்துட்டு திருப்பி வந்து கீழ இறங்கியிருக்கு. ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு இன்னைக்கு காலையில நம்ம வந்து ட்ரேடிங்ல உட்காந்துருந்தோம்னா, கண்டிப்பா இந்த சார்ட் நம்மள்ட்ட இருக்காது. நம்மளுக்கு வந்து இந்த இப்ப நான் அந்த மவுஸ் நவுத்துறேன் பாருங்க. ஸோ இந்த இதுக்கு இந்த சைடு இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படின்றப்ப நம்ம அந்த மாரியே ஒரு மூவ் பண்ணிக்குவோம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னாச்சுன்னா, ரிப்ளை குடுத்து இத வந்து நான் எடுத்தேன். ஓகே. இப்ப வந்து இது வந்து முந்தா நேத்து அதாவது 26ஆம் தேதியினுடைய சார்ட். 25ஆம் தேதி சாரி 25னுடைய சார்ட். இப்ப இதுல பாருங்க. இது எங்க இது ஹையஸ்ட் இதுல பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, எங்க இருந்து டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. இந்த கேண்டில்ல இருந்து ஆரம்பிக்குது. நான் காட்டுறேன் பாருங்க. மவுஸ் மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த கேண்டில்ல இருந்து தான் வந்து ஆரம்பிக்குது. டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறப்ப, இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கிரீன் கிரீன் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இதான் வந்து லாஸ்ட் புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் வந்துருது. ரெட் கேண்டில் வந்துருது. ஸோ அப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதனுடைய ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு முன்னாடி உள்ள கேண்டில். அது வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்குது அப்படின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு ரெட் கேண்டிலா இருக்கும். ஆனா, அதனுடைய லாஸ்ட் கேண்டில் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் வந்து புல்லிஷ்னுடைய லாஸ்ட் கேண்டிலா இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் கேண்டில்ல வந்துட்டு அதனுடைய ஹை, அதனுடைய லோ. இதுல வந்து நீங்க ஒரு ஒரு ரெக்டாங்குலர வந்து நம்ம டிரா பண்ண போறோம். இது பாத்துங்க. ரெக்டாங்கில் டூல் செலக்ட் பண்ணிட்டேன். இதனுடைய ஹை ஓப்பன் குளோஸ் இல்ல. ஹை, லோ. ஓகே. ஓகே. ஸோ இத வந்து நான் இது பண்றேன். இப்போ புல்லிஷ் ட்ரெண்டினுடைய ஸ்டார்ட்டிங் இது. இது புல்லிஷ்னா டவுன்ல வருது. இது சாரி பேரிஷ்னுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். டவுன் ட்ரெண்டினுடைய ஸ்டார்ட்டிங். ஸோ அதனால வந்து இது என்ன நான் டைப் பண்றேன் அப்படின்னாச்சுன்னா, பியரிஷ் பியரிஷ் ஓபி ஆர்டர் பிளாக். இல்லாட்டின்னா அதுக்கு வந்து இன்னொரு பேரு சப்ளை ஜோன். சப்ளை ஜோன். ஓகே. இப்ப நான் இது வந்து ரெட் கலர்ல இருக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் தானே. அதனால வந்துட்டு ரெட்ல போட்டுருவோம் அது எல்லாத்தையும். ஓகே. ரெட்ல போட்டாச்சு. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இது பாருங்க இந்த மவுஸ் பார்த்துங்க. அந்த ஹேண்டு இது. இப்போ அப்படியே டக் 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 டக்ன்னு அப்படியே இந்த ஜூன வந்து ஏன்னா இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் நம்ம போடுறோம். சர சர சரன்னு இறங்கி இங்க வந்துருச்சு.
இங்க வந்ததுக்கு அப்புறமா, இங்க வந்து உங்களுக்கு என்ன ஆரம்பிக்குது அப்டின்னாச்சுன்னா, இதிலிருந்து உங்களுக்கு புல்லிஷ் ஆகுது. அப்ப பேரிஷ் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து இதோட முடியுது. அது முடிஞ்சு இந்த ட்ரெண்ட் வந்து ஆரம்பிக்குது. அப்ப இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் என்ன? ரெட் கேண்டில். ஸோ அந்த கேண்டில் வந்து இங்க இருக்கு. இப்ப இங்க வந்து நான் வந்து ஒரு பாக்ஸ் ஒண்ணு போடுறேன். கரெக்ட்டா ஹை, லோவ ஓப்பன் க்ளோஸ மார்க் பண்ணாதீங்க. ஹை அண்ட் லோ. இதுக்கப்புறம் என்ன ஆகுது? புல்லிஷ் ஆகுது. ஸோ அதனால வந்து இது போடுறேன். அப்ப இது கலர மாத்திருவோமா? கிரீன் கலர். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து புல்லிஷ். புல்லிஷ் ஓபி. ஓபின்னா ஆர்டர் பிளாக்கு. அது என்னன்னு சொல்றோம்னா டிமாண்ட் ஸோன். ஓகே. டிமாண்ட் ஜோனு. டிமாண்ட் ஜோன் வந்து போட்டாச்சு. இப்ப நம்ம இது பண்ணிட்டோம். இப்ப பாருங்க, இதுதான் நம்மளுக்கு தெரியும். இது வந்து என்ன என்ன டேட் இது? 25ஆம் தேதி ஓப்பன் ஆனது. 25ஆம் தேதிக்கு அப்புறமா 26 வந்து மார்க்கெட் வந்து குளோஸ்டு. அ 27 வந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகி இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வந்து 28. ஓகே. ஸோ இப்ப வந்து என்ன பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, இப்ப நான் அதாவது இன்னைக்கு முடிஞ்ச மார்க்கெட் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு இத மார்க் பண்ணது எத வச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம்? பழச வச்சு மார்க். அப்ப நம்மளுக்கு என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து என்ன சப்ளை ஜோன். இதான் பீரிஷ் ஜோன். இங்க வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், இங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த பங்கு வர்த்தகத்துல ஈடுபடுற நிறுவனங்கள் வந்து, அவங்க செல் ஆர்டர்ஸ் வந்து இது ஃபுல்லா இருக்கும். இந்த அந்த ஜோன் ஃபுல்லாவே வந்து இந்த ஜோன் ஃபுல்லா வந்து அவங்களுடைய செல் ஆர்டர்ஸ் இருக்கும். அப்ப பிரைஸ் வந்து இத தாண்டி உடைச்சுக்கிட்டு மேல போணுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஜோன். ஸோ அதனால வந்து பிரைஸ் வந்து இதுக்கு மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அ முடிவு பண்ணிக்கணும். ஸோ இப்ப பார்த்தீங்க முடிவு பண்றதுல அதான் எதார்த்தம். இப்படி உடைச்சிட்டு போச்சு அப்படின்னாச்சுன்னா, கண்டிப்பா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இது வந்து இறங்கியிருக்கு. இறங்கிட்டு இங்க வந்துருச்சு. கீழ வந்துருச்சு. கீழ வந்துட்டு திருப்பி மேல ஏறிட்டு, அதுக்கு மேல ஏற முடியாம திருப்பி இறங்கிருச்சு. ஓகேவா? ஸோ அப்ப வந்துட்டு இந்த இந்த இதுல வந்துட்டு பேரிஷ் இது. ஆ இப்ப இந்த ஜோன் வந்து கீழ வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இது வந்து புல்லிஷ் ஜோன். ஸோ இப்ப இப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகப்போகுது. ஓப்பன் ஆகி எங்க ஓப்பன் ஆகும்னு நம்மளுக்கு தெரியல. இப்ப நம்ம இப்ப அஸ்யூம் பண்ணுவோம். இப்ப எங்க ஓப்பன் ஆகும்? ஒண்ணு அது ஓப்பன் ஆச்சுன்னா, பீரிஷ் ஜோன்ல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி மேல போக முடியாம கீழ இறங்கிரணும். இல்லாட்டி அப்டின்னாச்சுன்னா, எடுத்த உடனேவே அது பீரிஷ் ஜோன தாண்டி கீழ இறங்கி, இன்னும் ஃபர்தரா கீழ வரணும். 2 ஆப்ஷன். இன்னொன்னு இது இல்லாம 3வது என்னன்னா, ஒண்ணு அது புல்லிஷ் ஜோன்ல ஓப்பன் ஆகி மேல போணும். அப்டி இல்லாட்டின்னா, இந்த புல்லிஷ்ல ஓப்பன் ஆகி கீழ இறங்கணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒண்ணு இந்த ஜோன்ல ஓப்பன் ஆகி கீழ இறங்கணும். இல்லாட்டினா அதுக்கு கீழ இறங்கி கீழ இறங்கணும். இல்லாட்டினா இதுல ஏறி ஓப்பன் ஆகணும். என்னைக்குமே வந்து மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும், இது வந்துட்டு ஒரு ஃபங்ஷன் கிடையாது. ஒரு மேத்தமேட்டிக்கலா அது வந்துட்டு நம்ம சொல்லணும் அப்டின்னாச்சுன்னா, ஒரு இன்புட்டுக்கு 2 விதமான அவுட்புட் இருக்கும். அப்ப என்னன்னா, பிரைஸ் வந்து ஒரு ஜோன வந்து டச் பண்ணுது அப்டின்னாச்சுன்னா, 2 பாசிபிலிட்டீஸ் இருக்கும். ஒண்ணு வந்து அந்த ஜோன உடைச்சுட்டு அது மேல போலாம். இல்ல அந்த ஜோன உடைக்க முடியாம கீழ வரும். இது வந்து 1. அதான் பியரிஷ் ஜோன் கூட. அதேபோல புல்லிஷ் ஜோன்ல வந்துட்டு ஒரு பிரைஸ் வந்து டச் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, 1 அந்த பிரைஸ உடைச்சுக்கிட்டு அது வந்து கீழ இறங்கலாம். இல்லாட்டினா அது உடைக்க முடியாம திருப்பி பவுன்ஸ் ஆகி மேல போலாம். இதுதான் வந்து இது. சரி ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு ப இப்ப வந்து நம்ம வந்து அஸ்யூம் பண்ணுவோம். இப்ப இப்ப நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல பார்க்குறோம். ஒண்ணு அது பீரிஷ் ஜூன்ல ஓப்பன் ஆகி கீழ இறங்கிச்சுன்னா, கண்டிப்பா அது வந்துட்டு பீரிஷ் ஜூன் வரைக்கும் வரணும். அதாவது புல்லிஷ் ஜூன் வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேல போணும். அது என்னன்னு பார்ப்போம். இப்ப நான் வந்து ரீப்ளே பண்றேன் இத.
எங்க ஓப்பன் ஆகுது? பாருங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க ஓப்பன் ஆயிட்டு, இது பேரிஷ் ஜோனுக்குள்ள போக ட்ரை பண்ணி, அங்க முடியாம அங்கருந்து பிரஸ் பண்ணி, இந்த மாரி நெய்ட்டா ஒரு விக் இருந்ததுன்னு வச்சுக்கங்க. லாங் விக் இருந்ததுன்னு வச்சுக்கங்க. பிரைஸ வந்து மேல இருந்து புஷ் பண்றாங்கன்னு அர்த்தம். செல்லர் வந்து டாமினேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்க வந்து டாமினேட் பண்ணி, புஷ் பண்ணி கீழ தள்ளுறாங்க. அப்ப தள்ளுற இது வந்து உங்களுக்கு எங்க வரணும் அப்டின்னாச்சுன்னா, இந்த புல்லிஷ் ஜோன்ல வந்துட்டு திருப்பி இங்க இருந்து குத்துறதால, இங்க இருந்து புஷ் பண்றதால மேல போகும். அப்டி இல்லாட்டினா இத உடைச்சுட்டு கீழ இறங்கும். என்னன்னு பார்ப்போம். புல்லிஷ் ஜோன்க்கு வந்துருச்சு. வந்துட்டு திருப்பி மேல ஏறுதா? இல்ல இறங்குது. உடைச்சுட்டு இறங்குது. திருப்பி ஆனா மேல போகுது. திருப்பி கீழ இறங்குது. ம். ஓகே. திருப்பி மேல இப்ப நான் வந்து ஸ்டாப் பண்றேன். இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, இங்க வந்து பிரைஸ் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயி மேல போக முடியாம பிரைஸ் வந்து கீழ இறங்குது. கீழ இறங்கி புல்லிஷ் ஜோன்க்குள்ள வருது. புல்லிஷ் ஜோன்க்குள்ள வந்த உடனே 2 பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ரிஜெக்ட் ஆயி, பவுன்ஸ் ஆயி மேல போணும். அப்டி இல்லாட்டினா அந்த ஜோன உடைச்சுட்டு கீழ இறங்கணும். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? இந்த ஜோன உடைச்சுட்டு கீழ இறங்கிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, நேத்த காட்டிலும் இன்னைக்கு வந்து பிரைஸ வந்து புஷ் பண்றாங்க ரொம்ப அதிகமா கீழ. செல்லர்னுடைய டாமினேஷன் இருக்கு இன்னைக்கு. அப்படின்றது ஒரு நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்ப வந்து அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னாச்சுன்னா, அது ரொம்ப போல. அது கொஞ்சம் தூரம் இந்த இந்த இது வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து மேல ஏற ஆரம்பிச்சுடுது. ஸோ இப்ப என்ன பண்றோம், இது வந்து எப்ப எத்தன மணிக்கு முடியுது? இது பாருங்க 10:20 10:20க்கு இந்த கேண்டிலு. இந்த கேண்டில் 10:25 5 மினிட்ஸ் கேண்டில். ஒரு 10:30க்குள்ள உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 10:20க்குள்ள உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது வந்து ஒரு ஒரு ட்ரெண்டே முடியுது. அப்போ ஒரு ட்ரெண்டே முடியுதுன்னா, இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து காலையில 9:15க்கு ஆரம்பிச்ச டவுன் ட்ரெண்ட் சர சர சரன்னு வந்து இங்க வந்துட்டு என்ன பண்ணுது 10:20, 10:25க்கு முடிஞ்சிட்டு, அது வந்து புல்லிஷா வந்து அப் ட்ரெண்டா வந்து சேஞ்ச் ஆகுது. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னாச்சுன்னா, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுங்களா? அப்ப இங்க ஒரு புது புல்லிஷ் டிமாண்ட் ஜோன வந்து நம்ம வரையலாமா? இப்போ இத வந்து என்ன பண்றோம், இன்னைக்கு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து போடுறோம். அது பழசு வந்து அந்த மேல இருக்கிற 2ம் வந்து நம்ம முன்னாடி போட்டு வச்சது. பழைய நேத்திய இத வச்சு. இப்ப புதுசா ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இறங்கியிருக்கு. அப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்து கீழ அந்த அந்த ஜோன விட்டு கீழ வந்து இறக்கியிருக்காங்க. ஓகே. இப்ப இத வந்து புல்லிஷ் புல்லிஷ் ஓபி டிமாண்ட் ஜோன். ஓகே. இப்ப வந்து டிமாண்ட் ஜோனுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வந்து பிரைஸ் டச் ஆயிடுச்சு. இங்க வந்து மேல போகுது. இப்ப நான் திருப்பி ப்ளே பண்றேன். இங்க என்ன ஆகுது? ஃபர்தரா திருப்பி கீழ இறங்கும். ஓகே. இங்க நான் நிறுத்துறேன். நிறுத்திட்டு இப்ப இங்க உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த சொல்றேன். நேத்து இந்த ஜோன் நான் மவுஸ் இந்த இது நவுத்துறத பாத்துங்க மவுஸ. இந்த இது வந்து நான் இந்த பாம் சிம்பல் பாத்துங்க. இந்த ஜோன் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா இருந்தது. ஆனா, அதே ஜோனு, டிமாண்ட் ஜோனு இன்னைக்கு வந்து என்னவா இருக்கு? நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஏன்னா, இந்த பிரைஸ் இதுவரைக்கும் போயிட்டு, அதுக்கு மேல போக முடியாம இறங்கிடுச்சு. அப்ப இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெட் கேண்டில். ஸோ, அதனால அதுக்கு முன்னாடி உள்ள கிரீன் கேண்டில்ல நம்ம வந்துட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னா, பேரிஷ் ஓபிய வந்து நம்ம வரைய போறோம்.
இந்த இருக்கு. டாப் இது வந்து என்ன கலரு? இது வந்து ரெட். ஓகே. இது வந்து என்னது? பீரிஷ். பீரிஷ் ஓபி. சப்ளை சோப். சப்ளை சோப். ஓகே. இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்ப நம்ம வந்து பாயிண்ட் பிடிச்சிட்டோம். எத்தன மணிக்குள்ள இது முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு? ஏன்னா, ஒண்ணு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இந்த பிளாக் வந்து நம்ம நேத்து போட்டது. நேத்து நடந்து முடிஞ்ச மார்க்கெட்ட வச்சு, அதனுடைய பிரைஸ வச்சு நம்ம போட்டோம். போட்டப்ப இது வந்து சப்போர்ட் ஜோனா இருந்தது. ஆனா, இன்னைக்கு அதே ஜோன் வந்து இன்னைக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணுது. ஸோ, அப்ப ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்றப்ப, நம்ம வந்து இந்த இத வந்துட்டு இங்க போட்டிருக்கோம். இது நம்ம வேணும்னா நீங்க வச்சுக்கங்க. இல்லாட்டினாலும் வந்து டெலீட் பண்ணலாம். இல்ல வச்சுக்கிட்டு இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ, இப்ப வந்துட்டு இது வந்துருச்சு. இப்பதாங்க நான் உங்களுடைய ரியல் வந்து ட்ரேட வந்து இது பண்றேன். என்னைக்குமே ஒண்ணு நெனச்சுக்கங்க. ஒரு ஜோன்ல வந்துட்டு ரிஜெக்டட் ஒரு ஒரு பிரைஸ் வந்து ஒரு ஜோன வந்து டச் பண்ணுது அப்டின்னாச்சுன்னா, டச் பண்ண உடனே அது மேல இருக்கிற பீரிஷ் ஓபியா இருந்தா, சப்ளை ஜோனா இருந்ததுன்னா, ஒரு டப்புன்னு ஒரு ஒரு பேக் வரும். புல் பேக் மாரி ஒரு இது வந்துட்டு, திருப்பி உடனே ரிவர்ஸ் ஆகி உடனே இறங்கிடாது. டவுன் ட்ரெண்டுக்கு போயிடாது. திருப்பி அது என்ன பண்ணும் அப்டின்னாச்சுன்னா, மேல ஏறும். இந்த மாரி இதுல வந்து இப்படி ஏறுச்சு அப்டின்னாச்சுன்னா, திருப்பி இப்படி வந்துட்டு அது ஃபர்தரா இறங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி போய் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இறங்கும். ஸோ இந்த இந்த இத வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க வர்றப்ப நம்ம இதுவரைக்கும் ஒரு ட்ரேடும் எடுக்கல. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இதுவரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேடும் வந்து நம்ம வந்து எடுக்கல. நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். மணி வந்து 10:15 ஆச்சு. 10:15 ஆகி இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனது வந்து 11 மணி. 11 மணிக்கு வந்து பேரிஷ் இத வந்துட்டு நம்ம டிரா பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்ப டிரா பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப பாருங்க, இப்ப தான் இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். இப்ப ட்ரேட எப்படி எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. என்னைக்குமே ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு சொல்றேன். ஒரு மெயின் ட்ரெண்ட் எதுல இருக்குன்னு பாருங்க. மெயின் ட்ரெண்ட் எப்படி பார்க்கறது அப்படின்னாச்சுன்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப நான் வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்றேன். மூவிங் ஆவரேஜ். எம்ஏ கிராஸ் அப்படின்ற ஒரு மூவிங் ஆவரேஜ் கிராஸ். பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 2 இது வந்துருக்கு. ஸோ, இதுல வந்து பாருங்க, இதுல வந்து ஒரு ஆரஞ்சு லைன் ஒண்ணு வந்திருக்கு. அது வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, மவுஸ் ஏரோ மார்க் பாருங்க. ஆவரேஜ் 8 ஆவரேஜ். இது வந்து ஷார்ட் லென்த். அடுத்தது வந்து 21. இந்த கிரீன் வந்து என்னன்னா 21 மூவிங் ஆவரேஜ். இது ஆரஞ்சு வந்துட்டு 8 மூவிங் ஆவரேஜ். அப்ப ஷார்ட் லென்த் வந்து ஆரஞ்சு, லாங் லென்த் வந்து கிரீனு. ஓகேவா? ஸோ, இப்ப டவுன் ட்ரெண்டா இருந்தது அப்டின்னாச்சுன்னா, இது வந்து கீழ ஆரஞ்சு. எந்த லைன்க்கு காட்டிலும் இந்த லைன காட்டிலும். அதாவது வந்து கிரீன் லைன கிராஸ் பண்ணிட்டு கீழ இறங்கிடும். அப்படி வந்ததுன்னா, அது வந்து டவுன் ட்ரெண்ட். அப்படி இல்லாம மேல போச்சு அப்படின்னாச்சு, அது அப் ட்ரெண்ட். இது வந்து ஷார்ட்டா 8-21ன்றது வந்து ஷார்ட் டர்ம். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு, 1/2 மணி நேரத்துக்கு என்னவா இருக்கு ட்ரெண்ட் அப்படின்றது. ஆனா நம்ம இத பார்க்கக்கூடாது. ஓவராலா மார்க்கெட்டு ஒரு வாரமா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நீங்க வந்து கொஞ்சம் செக் பண்ணணும். இல்ல நேத்து என்ன நடந்தது? இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா, அதே மூவிங் ஆவரேஜ நான் இண்டிகேட்டர் வந்துட்டு நானு இது பண்றேன். எம்ஏ போட்டுட்டு அதனுடைய லென்த்த மட்டும் நான் வந்து வேரி பண்ணிக்குவேன். இப்ப என்ன பண்றேன்னா, இது இத இது பண்றேன். ஓகே. இந்த ஷார்ட் லென்த்த வந்து நானு 50ஆ மாத்திர்றேன். லாங்க வந்து நானு 200ஆ மாத்திர்றேன். மாத்திட்டு ஸ்டைல்ல போயிட்டு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக பெரிய லைனா போட்டுர்றேன். ஓகே. இப்போ நம்ம வந்து போட்டாச்சு. இப்ப இதுல வந்துட்டு
ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஷார்ட் லென்த், 2வது இருக்கிறது இந்த இது பாருங்க. இந்த உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, இதுல பார்த்தீங்கன்னா, இதுல டிஸ்ப்ளே ஆகும். அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது வந்து ஷார்ட் லென்த், 2ண்ட் இருக்கிறது வந்து லாங் லென்த். ஸோ, இப்ப இந்த 50 இந்த திக்கா இருக்கு பார்த்தீங்களா? தடிசா இருக்கிற லைன் இந்த மஞ்ச கலர் லைன் வந்துட்டு 50 மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ். இது வந்து 200 மூவிங் ஆவரேஜ். அப்ப ஷார்ட் லென்த் கீழ இருக்கு அப்டின்னாச்சுனாலே, உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். எதோட கம்பேர் பண்றப்ப, அதனுடைய அந்த எம்ஏ கிராஸ்னுடைய இன்னொரு பேர் ஜோடி இருக்கு பார்த்தீங்களா? லாங் லென்ஸ். அதுக்கு கீழ இருந்ததுனாலே ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, இப்ப மெயின் ட்ரெண்ட் அப்ப இந்த லாங் டெர்ம் ட்ரெண்ட் வந்து டவுன்ல இருக்கு. அதாவது 50 மூவிங் ஆவரேஜ் 50யும் 200யும் நம்ம செக் பண்ணோம் அப்டின்னாச்சுன்னா, 50 வந்து கீழ இருக்கிறதால, நம்ம வந்து லாங் டெர்ம் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு வந்துட்டு பீரிஷ்ஷா இருக்கு. அதே நேரத்துல ஷார்ட் டெர்ம வந்து நீங்க செக் பண்ணாலும், அதுவும் வந்து பீரிஷ்ல தான் இருக்குது. ஆனா உங்களுக்கு வந்துட்டு லாங் டெர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க ட்ரேட் எடுக்கிறப்ப. ஏன்னா நீங்க கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு வாங்கணும். ஆனா இந்த நேரத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓவரால் மார்க்கெட் வந்து டவுன்ல போயிட்டு இருக்கிறப்ப, ஒரு சின்ன சின்ன ஒரு புல் பேக் இருக்கும். அந்த புல் பேக்ல போயிட்டு நீங்க கால் ஆப்ஷன வாங்கிடுவீங்க தப்பி தவறி. அது என்ன ஆயிடும், டக்குனு போயிட்டு டபார்ன்னு இறங்கிடும் கீழ. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லாஸ்ல போய் மாட்டிக்கும். ஸோ அந்த மாரி அந்த மாரி சிச்சுவேஷன அவாய்ட் பண்றதுக்காக, நீங்க வந்து லாங் இது வந்து என்னன்னு பாத்துக்கங்க. பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாரியே பண்ணுங்க. இப்ப லாங் டெர்ம பொறுத்தவரைக்கும் இது வந்து பியரிஷ் மார்க்கெட். அப்ப பியரிஷ் மார்க்கெட்ன்ற இடத்துல வந்து நீங்க கால் ஆப்ஷன பத்தி யோசிக்காதீங்க. விட்டுருங்க. புட் ஆப்ஷன வாங்குங்க. ஆனா புட் ஆப்ஷன் வாங்குறதுக்கு டைம் பார்த்து வாங்கணும். அவசரப்பட்டு டபால்னு மார்க்கெட் தானே இது அப்படின்னு வாங்கணும். ஸோ அது வந்து எப்படின்னு பார்ப்போம். இப்ப நம்ம இதுவரைக்கும் ட்ரேட் எடுக்கல. நம்ம இதுக்கு வந்துட்டு இந்த பாருங்க பிரைஸ் இங்க ஆரம்பிச்சு சர சர சரன்னு இறங்கிச்சு. இறங்கி இதுவரைக்கும் வந்துருச்சு. வந்துட்ட பின்னாடி இதுவரைக்கும் ஏறிடுச்சு. ஏறுனோனே நம்ம வந்துட்டு இங்க ஒரு ஓபிய வந்து போட்டுட்டோம். புல்லிஷ் ஓபிய. போட்டுட்டு அடுத்தது வந்து இது சர சரன்னு ஏறிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இறங்க ஆயிடுச்சு. உடனே அங்க ஒரு பியரிஷ் ஓபிய வந்து நம்ம வந்து போட்டுட்டோம். போட்டுட்டு இப்ப என்ன பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, ஓவரால் ட்ரெண்ட பார்க்குறோம். ஒரு லாங் டெர்ம் ட்ரெண்ட பார்க்குறப்ப அது வந்து பியரிஷ் ட்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் வாங்கக்கூடாது. புட் ஆப்ஷன் தான் வாங்கணும். ஸோ அப்ப புட் ஆப்ஷன் வாங்கணும்னா, அதுக்கு நேரம் டைம் பார்த்து வாங்கணும். அப்ப அந்த டைம் எப்ப பார்க்கணும் அப்டின்னாச்சுன்னா, இப்ப இந்த பிரைஸ் வந்து இங்க வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த வந்த பிரைஸு மறுபடியும் மேல ஏறும். மறுபடியும் மேல ஏறி, இந்த பீரிஷ் ஜோனுக்கு போயிட்டு, அங்க இருந்து கீழ இறங்கும். அப்பதான் நீங்க வந்து வாங்கணும். ஸோ அப்ப அந்த டைம்க்கு தான் நம்ம வெயிட் பண்றோம். சரி இப்ப பாப்போமா? இப்ப இதுவரைக்கும் என்ன முடிஞ்சு போச்சு டைமு? 11:40 ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம வந்து திருப்பி ப்ளே பண்றோம். திருப்பி ஏறுதுங்களா? இறங்குது, இறங்குது. ரேஞ்ச் பவுண்ட் மாரி போக ஆரம்பிக்குது. ஒண்ணும் முழுசா வந்துர மாட்டேங்குது. போகுது. வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். பொறுமை தாங்க முக்கியம். பாம்பு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. அதுக்கு ரொம்ப பொறுமை. அது ஒரு சந்துல போய் எங்கேயாவது உள்ள நுழைஞ்சிக்கிச்சுன்னா, அது எந்த சத்தம் போட்டாலும் அசையாது இந்த இடத்த விட்டு. அது மாரி மார்க்கெட்ல வந்துட்டு அது டமால் டிமில் அப்படி ஏறுது, இப்படி ஏறுதுனாலும் நீங்க அது அமைதியா இருக்கணும். இப்போ நம்மளுடைய இது என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த பிரைஸ் அந்த ஜோனுக்கு போணும். இந்த பேரிஷ் ஜோனுக்கு இதுக்கு வரணும். இதுக்கு வந்த பின்னாடி தான் எடுக்கணும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஒரு டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இது என்ன கேண்டில் இது டைம் பாருங்க. 2:15 மதியானம் 2:15 ஆகுது. மார்க்கெட்டு இன்னும் 3:30 மணிக்கு முடிஞ்சிரும். இப்போ 2:15 அப்படின்னாச்சுன்னா, அதுல ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. இதுல ஒரு 3/4 மணி நேரம் இருக்கு. 1 1/4 மணி நேரம் தான் இருக்கு. இன்னும் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கல. இப்போ காலையில இருந்து உட்கார்ந்துருக்கோம். சரி ஓகே. இப்போ நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். இப்ப நம்ம அங்க அந்த ஜோன போயிட்டு, அந்த ஜோன தாண்டி போயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, ட்ரெண்ட் மாறி போச்சுன்னு அர்த்தம். பிரேக் ஆயிட்டு அது மேல போகுது அப்படின்னாச்சுன்னா, நீங்க வந்து இது கண்டிப்பா இது வந்து புல்லிஷ் அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு நீங்க இதையும் பார்க்கணும். லாங் டெர்ம் இதையும் பார்க்கணும். ஆனா அப்படி போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அது போயிட்டு வந்து கீழ இறங்கும். போகுது, டச் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு மேல ஓப்பன் ஆகும். குளோஸ் ஆகல பாருங்க. க்ளோசிங்கே வந்து அந்த ஜோன்ல போயிட்டு க்ளோஸ் ஆகும்.
அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. ஆ அந்த ஜோன்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்தது அந்த ஜோன்குள்ள போயிடுச்சு. இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்ப இந்த இந்த இது இப்ப ஒரே இது அவ்வளோதான். இப்ப இந்த இது க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா? நீங்க இதுல போயிட்டு உள்ள போயிட்டு க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா? இப்ப நீங்க இது க்ளோஸ் ஆனப்ப, இந்த இடத்துல வந்து நீங்க வந்து வாங்கிக்கணும். இங்க வாங்கியிருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, வாங்கி முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இப்ப நான் வந்து இத வந்து இது பண்றேன். சாரி. ஓ! பாருங்க இந்த இடத்துல நீங்க வாங்க வேண்டியது என்னன்னா, இந்த இது முடிஞ்ச உடனே இந்த இது முடிஞ்ச உடனே நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு வாங்கிடணும். ஸோ இது வந்து வாங்குனது இந்த இந்த உங்களுக்கு இல்லன்னா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த கேண்டில் முடிஞ்சது பார்த்தீங்களா? என்னைக்குமே வந்து கேண்டில் முடிஞ்ச பின்னாடி தான் வாங்கணும். ரொம்ப கன்ஃபர்மேஷன் அப்டின்னாச்சுன்னா, நீங்க வந்து அடுத்தது வந்து டவுன்ல வருதான்னு பாருங்க. வந்துட்டு இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க வாங்கியிருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, நீங்க என்ன இதுக்கு வாங்கியிருப்பீங்க? லைன் போடுறேன் நானு. ஹாரிசான்டல் லைன். ஓகே. இந்த இது ஓப்பனிங்லேருந்து இந்த கேண்டில் இந்த சின்ன கேண்டில் இருக்குல்ல, அது ஓப்பனிங்ல வந்து வாங்கியிருப்பீங்க. அந்த இடத்துல வாங்கிட்டு, நீங்க வந்துட்டு எக்ஸிட் வந்துட்டு, இதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த ஜோன வந்து அது கிராஸ் பண்ணி இறங்கிடுச்சு. அப்படின்றப்ப, இது என்ன இதில வருது பிளாக்ல இருக்கு பாருங்க. 22,542 22,542ல வாங்கியிருப்பீங்க. 510ல வந்து முடிஞ்சிருக்கு. அப்படின்னா எத்தன பாயிண்ட் வந்திருக்கு? அ அ 50 52 52 அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு இது வந்து 10ஆ? 42 542 510 அப்பன்னா 20 30 40 ஒரு 32 பாயிண்ட். ஸோ 32 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு நிஃப்டில. அப்படி நீங்க இத ஆப்ஷன்ல போயிருந்தீங்கன்னா, ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து 0.4 ட்ட வந்து இருக்கும். டெல்டா வேல்யூ. அப்படின்றப்ப அத மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, எவ்வளோ வரும் உங்களுக்கு அப்படின்னாச்சுன்னா, 32 பாயிண்ட் சொன்னேனுங்களா? 32 பாயிண்ட் ஒரு நிமிஷம் இருங்க போட்டுருவோம். 32 32 இன்ட்டு 0.4 டெல்டா நீங்க வாங்கி 12 12 12 பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கும் ஆப்ஷன்ல. 12 பாயிண்ட் உங்களுக்கு வந்து டவுன் ஆயிருக்கும். ஸோ, அப்ப வந்து 12 பாயிண்ட் வந்து நீங்க வந்து 12 பாயிண்ட்ன்றது வந்து நீங்க அ அவுட் ஆஃப் த மனி வாங்கியிருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல பிரைஸ் இருக்கும். நீங்க வாங்குற லாட்ட பொறுத்து இருக்கு. ஒரு ரூ. 10,000 நீங்க போட்டிருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, அ ஒரு அ 10,000 10,000க்கு உங்களுக்கு என்ன பிரைஸ்ல வந்திருக்கும்? ஒரு 5 லாட் வாங்குற மாரி இருந்திருக்கும். நீங்க ஒரு 5 லாட் வாங்கியிருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, 12 பாயிண்ட்டா அ மல்டிப்ளை 5 இன்டு 75 ரூ. 4,800 கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு ரூ. 10,000க்கு ரூ. 4,800 இது வந்து எந்த ஊர்ல வந்து சம்பாரிக்க முடியும்? அந்த மாரி இந்த மாரி சம்பாரிக்க முடியாது. அப்ப ஆனா இதுல வந்து என்ன உங்களுக்கு அப்டின்னாச்சுன்னா, இதுல வந்து ரொம்ப பொறும வந்து ரொம்ப தேவ. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இது. ஒருவேளை எனக்கு வந்து உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியல அப்டின்னு நெனைக்கிறேன் நானு. அ நான் சரியா சொல்லல அப்டின்ற மாரி ஒரு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இது பண்ணிக்கங்க. நீங்க ஒரு வாட்டி திருப்பி 2, 3 வாட்டி போட்டு கேளுங்க. நான் ஏன்னா இப்பதான் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து இப்ப இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்லலாம் நானு. இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ, அதனால வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாரியா தான் இருக்கும் நானு. அதனால பார்த்துங்க. ஆனா ரொம்ப பொறுமை வேணும். இத பார்த்துங்க. சரி, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ ஒண்ணு தரேன் நானு. இப்ப இது வந்து நடந்து முடிஞ்ச மார்க்கெட். நாளைக்கு காலையில வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அது என்னவா இருக்கும் அப்படின்றத வந்துட்டு இன்னைக்கு வந்து கெஸ் பண்ணுவோம் நாம. அத வந்து கெஸ் பண்ணுவோங்களா? இப்ப இதெல்லாம் அழிச்சிருவோம். இதெல்லாம் எடுத்துக்குவோம். டெலீட், டெலீட், டெலீட்.
இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் இங்கருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப இங்கருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள கிரீன் கேண்டில் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு சப்ளை ஜோன். அதாவது வந்து பீரிஷ் ஓபி. அத நமக்கு வந்து டிரா பண்ணிட்டோம். பீரிஷ் ஓபி, சப்ளை ஜோன். ஓகே. இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இதுல திருப்பி மார்க்கெட் ஏறல. டவுன் ட்ரெண்ட்லயே வந்து அப்டியே நிக்கிது. அப்டின்றக்கப்ப உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறத பாருங்க. முன்னாடி இருக்கிற அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனது இதோ இருக்குங்களா? இந்த இதுல வந்துட்டு இன்னொரு ஓபி. இது வந்து நம்ம நாளைக்கு காலையில வந்து என்ன பண்ணுவோம், மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாரி மாத்துவோம். இது வந்து ஓப்பனிங் என்னவா இருக்கும் அப்டின்றதுக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங் அது. ஓகே. இது வந்து என்னது? புல்லிஷ். கலர் மாத்திர்றேன் இருங்க. புல்லிஷ் ஓபி, டிமாண்ட் லோ. டிமாண்ட் ஜோன். ஓகே. கலர் சேஞ்ச் பண்றோம். கிரீனா. ஓகே. இப்ப இந்த 2 ஜோன் போட்டாச்சு. நாளைக்கு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. பிரைஸ் ஒருவேள இன்னைக்கு க்ளோஸ் ஆனத இதுல விட்டு இந்த புல்லிஷ் ஓபிய விட்டு கீழ ஓப்பன் ஆயி பிரைஸ் மூவ் ஆகிச்சு அப்படின்னாச்சுன்னா, இந்த புல்லிஷ் ஓபி வந்து இன்னைக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறது, நாளைக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். வெள்ளிக்கிழமை ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இல்ல பிரைஸ் வந்து இதுக்கு மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. இந்த ஜோன போயிட்டு ரிவர்ஸ் ஆகுதான்னு ரிவர்ஸ் ஆகாம, அது மேல போச்சு அப்படின்னாச்சுன்னா, நீங்க அதுக்கு முன்னாடி இங்க வந்து இந்த இதுல இருக்கு பார்த்தீங்களா? இதுல இருந்துட்டு நீங்க வந்து ஒரு ஜோன் வந்துட்டு நீங்க வந்துட்டு இது பண்ணணும். பியரிஷ் ஜோன் பண்ணிட்டு, அந்த ஜோன வந்து அது பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். பிரேக் பண்ணிட்டு, அதனுடைய ஒரு ஸ்விங்க வந்து நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஒரு ஸ்விங்க வாட்ச் பண்ணிட்டு, அடுத்த ஸ்விங்ல இருந்து தான் நீங்க வந்து எடுக்கணும். ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு வேள பிரைஸ் வந்து இந்த ஜோன தாண்டி கீழ இறங்கி ஓப்பன் ஆச்சு அப்டின்னாச்சுன்னா, அடுத்த மூவ்மெண்ட்ட பாருங்க. ஒரு வேள இது வந்து திருப்பி உடைச்சுக்கிட்டு மேல போய் இங்க போயிட்டு திருப்பி இறங்கலாம். ஸோ அப்படி இங்க போச்சு அப்டின்னாச்சுன்னா, இறங்குற மாரி இருந்ததுன்னா, நீங்க தாராளமா வந்துட்டு நீங்க புட் ஆப்ஷன் வந்துட்டு எடுக்கலாம். அது எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லாங் ட்ரெண்டையும் நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கங்க. நாளைக்கு நம்ம பார்ப்போம். நாளைக்கு பார்த்துட்டு, நாளைக்கு நான் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு மார்க்கெட் முடிஞ்ச பின்னாடி, அடுத்தது வந்து நானு வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். வணக்கம். நன்றி.